Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தன பரிசுத்த நாமಕ್ಕೆ மகிமை உண்டாಗಲಿ. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, பலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக நான் கர்த்தரை ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಜೀವಕ್ಕಾಗಿ, ಬಲಕ್ಕಾಗಿ, ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உங்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நம்புகிறேன். ನಿಮಗೂ ಕೂಡ ಅಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆಂದು ನಂಬುತ್ತೇನೆ. இன்னைக்கு வழக்கமா படிக்கிற சங்கீத பகுதியை விட்டுட்டு எதுக்கு தானியேல் புத்தகத்துல படிச்சிருக்கிறோம்? ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಎಂದಿನಂತೆ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡದೆ ನಾವು ದಾನಿಯೇಲ್ ಪುಸ್ತಕಕ್ಕೆ ಯಾಕೆ ಹೋಗಿದ್ದೇವೆ? ஒரு நிமிஷம் இருங்களா? பரீட்சையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகಲಿ. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஒவ்வொரு நாளுமே நமக்கு பரீட்சை தான். ಪ್ರತಿದಿನವೂ ನಮಗೆ ಪರೀಕ್ಷೆಯೇ. தேவனுடைய வசனம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮಗೇನು ಮಾಡುತ್ತದೆ ಎಂದರೆ ಕನ್ನಡಿ ಮಾರಿ நம்மளை ಟೆಸ್ಟ್ பண்ண வைக்குது. ಒಂದು ಕನ್ನಡಿಯಂತೆ ನಮ್ಮನ್ನು ಪರೀಕ್ಷಿಸುತ್ತದೆ. எத்தனை பேர் நீங்க காலையில கண்ணாடி பார்த்துட்டு வந்திருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಈ ದಿನದಲ್ಲಿ ಕನ್ನಡಿನ ನೋಡಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಿ? கண்ணாடி பார்க்கலையா? ஓ, மனைவி முகத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டாருப்பா அவரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ணாடி மாதிரி இருக்காங்க அவங்க. ಅವರು ಕನ್ನಡಿಯಂತೆ ಇದ್ದಾರೆ. கண்ணாடி பார்க்காத யாரோ இருக்கீங்களா? ಕನ್ನಡಿ ನೋಡದೆ ಇರುವವರು ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದೀರಾ? யாரும் இல்லை இல்லையா? ஏன்னா ஏಕೆಂದರೆ கண்ணாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் முகம் சரியா இருக்குதா, தலை சரியா இருக்குதா, கண்ணு சரியா இருக்குதா, வாய் சரியா இருக்குதா, அழுக்கு இருக்குதா, சுத்தமா இருக்கிறோமா, அந்த கண்ணாடி வந்து நம்மளை என்ன பண்ண வைக்குது? டெஸ்ட் பண்ண வைக்குது. ಕನ್ನಡಿ ಇದ್ದರೆ ನಮಗೆ ಕಣ್ಣು ಸರಿ ಇದೆಯಾ, ತಲೆ ಸರಿ ಇದೆಯಾ, ಬಾಯಿ ಸರಿ ಇದೆಯಾ, ಏನಾದ್ರೂ ಕೊಳೆ ಇದೆಯಾ, ಶುದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ ಎಂದು ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳಬಹುದು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. வேத புஸ்தகம் கூட நமக்கு கண்ணாடி மாதிரி தான். ವೇದ ವಾಕ್ಯವು ಕೂಡ ನಮಗೆ ಕನ್ನಡಿಯ ಹಾಗೆ. வேதத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்மளை யாருன்னு நமக்கு ஆண்டவர் காட்டுறாரு. ವೇದವನ್ನು ಓದುವಾಗ ನಾವು ಯಾರೆಂದು ದೇವರು ನಮಗೆ ತೋರಿಸುತ್ತಾನೆ. அதே நேரத்துல தேவன் யார் என்பதையும் நாம் இந்த வசனத்தின் மூலமாகவே பார்க்கிறோம். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಯಾರೆಂದು ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವೂ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்ங்கறதையும் நமக்கு வேதம் காட்டுது. ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆಂದು ವೇದವು ತೋರಿಸುತ್ತದೆ. அதே நேரத்துல தேவன் என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பதையும் அது நமக்கு காட்டுகிறது. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಮಾಡಲಿದ್ದಾನೆ, ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ಕೂಡ ತೋರಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ வேதத்தை நம்ம ஏதோ ஒரு யாரோ நடத்துறாங்க, பைபிள் வேத வினா போட்டி ಪ್ರಶ್ನೋತ್ತರ ಕಾಂಪಿಟೇಷನ್ நடத்துறாங்கங்கிறதுக்காக நம்ம படிக்கல. ಆದ್ದರಿಂದ ಯಾರೋ ಒಬ್ರು ಬೈಬಲ್ ಕ್ವಿಜ್ ಅನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ, ಪ್ರಶ್ನೋತ್ತರ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಓದುತ್ತಿಲ್ಲ. நாம நம்மை அறிந்து கொள்வதற்காகவும், ನಾವು ನಮ್ಮನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿಯೂ, தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார்னு நாம புரிந்து கொள்வதற்காகவும், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ನೋಡುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿಯೂ, தேவன் என்ன செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாகவும், ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿಯೂ நாம் வேதத்தை படிக்கிறோம். ನಾವು ವೇದವನ್ನು ಓದುತ್ತೇವೆ. நம்ம சங்கீதம் படிச்சாலும் அப்படிதான், ನಾವು ಕೀರ್ತನೆ ಓದಿದರೂ ಹಾಗೆಯೇ, தானியேல் புஸ்தகம் படிச்சாலும் அப்படித்தான், ದಾನಿಯೇಲ ಪುಸ್ತಕ ಓದಿದರೂ ಹಾಗೆಯೇ, யோவான் சுவிசேஷத்தை படிச்சாலும் அப்படித்தான், ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ ಓದಿದರೂ ಹಾಗೆಯೇ, எக்ஸாமுக்காக படிச்சாலும் அப்படித்தான், ಎಕ್ಸಾಮ್ಗೋಸ್ಕರ ಓದಿದರೂ ಹಾಗೆಯೇ. மார்க்குக்காக நீங்க படிச்சு பிரயோஜனமே இல்லை. ಅಂಕಗಳಿಗೋಸ್ಕರ ಓದುವುದರಿಂದ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. வேதத்தை பாருங்கள், ವೇದವನ್ನು ನೋಡಿರಿ, உங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. வேதத்தை பாருங்கள், ವೇದವನ್ನು ನೋಡಿರಿ, கர்த்தரை தெரிந்து கொள்வீர்கள். ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. குழப்பத்துல கண்ணை மூடிட்டு குருடர்களை போல வாழ மாட்டோம். ಗೊಂದಲದಲ್ಲಿ ನಾವು ಕುರುಡರಂತೆ ನಾವು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಿಲ್ಲ. வேதத்தை பார்க்கிறவன், ವೇದವನ್ನು ನೋಡುವವನು எல்லாவற்றையும் புரிந்து கொள்வான். ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. Praise the Lord. Praise the Lord. முதலாவது கர்த்தரை தெரிந்து கொள்வான், ಮೊದಲಾಗಿ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையும் நாம சரி பண்ணிக்குவோம். ನಂತರ ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನಾವು ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சரி, இப்ப நான் இதே பேசிட்டு போனா வேதத்தை முடிக்க முடியாது. ನಾನು ಇದನ್ನೇ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದರೆ ನಾನು ಮುಗಿಸುವುದಿಲ್ಲ. இது ஆகஸ்ட் மாதம் 7வது மாதம், வருஷத்துல 7வது மாதத்துக்கு வந்திருக்கிறோம். 8ನೇ ತಿಂಗಳು, சாரி, ಈಗ ನಾವು ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ವರ್ಷದ 8ನೇ ತಿಂಗಳಿಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஓகே, ஆகஸ்ட் மாசம் கரெக்ட். ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳು ಸರಿಯಾಗಿದೆ. 7 மாசம் முடிச்சிருக்கிறோம்னு சொல்றதுக்கு நான் 7வது மாசம் சொல்லிட்டேன். 7 ತಿಂಗಳು ನಾವು ಮುಗಿಸಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬದಲು ನಾನು 7ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿದ್ದೇವೆ ಎಂದು ನಾನು ಹೇಳಿದೆ. 7 ಮಾಸ முடிச்சு அடுத்து என்ன மாசமா? 7 ತಿಂಗಳು ಮುಗಿದ ನಂತರ ತಿಂಗಳು ಯಾವುದು? 8வது மாசம். 8ನೇ. அழகா சொல்றேன், எல்லாம் கை தட்டுங்க, ಎಲ್ಲರೂ ಕೈ ತಟ್ಟಿ. ஹல்லேலூயா. 7 மாசம் முடிஞ்சா அடுத்த மாசம் 7 ತಿಂಗಳು ಮುಗಿದರೆ ನಂತರ ಯಾವುದು? 8ನೇ ತಿಂಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆமா, அந்த 8வது மாசத்துல ரொம்ப முக்கியமான நாள் எது? 8ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ದಿನ ಯಾವುದು? இன்னைக்கு தான்டா வாரத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி இருக்குது, மறந்துட்டீங்களா? ಈ ದಿನವೇ ಅದು. ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೇ
ಭಾನುವಾರವೇ ನಮಗೆ ವಿಶೇಷವಾದ ದಿನವು, ಕರ್ತನ ಪಂಕ್ತಿ ಇರುವ ஒவ்வொரு ದಿನವು. மாசமும் நம்ம முதல் வாரத்தை விசேஷமா கொண்டாடுறோமா இல்லையா? ಪ್ರತಿಯೊಂದು ತಿಂಗಳು ನಾವು ಮೊದಲನೇ ಭಾನುವಾರ ನಾವು ವಿಶೇಷವಾಗಿ ಕೊಂಡಾಡುತ್ತೇವಲ್ಲವೇ? என்ன அதுல விசேஷமா பண்றோம்? மத்த வாரத்துல செய்யாதது என்ன செய்யறோம்? ಬೇರೆ ವಾರಗಳಲ್ಲಿ ಮಾಡದೇ ಇರುವುದು ಈ ವಾರದಲ್ಲಿ ಏನನ್ನು ನಾವು ವಿಶೇಷವಾಗಿ ಮಾಡುತ್ತೇವೆ? ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனால இது விசேஷமான ஒரு நாளாக நம்ம பார்க்கிறோம். ಕರ್ತನ ಪಂಕ್ತಿ ಇರುವುದರಿಂದ ಇದನ್ನು ನಾವು ವಿಶೇಷವಾದ ದಿನವಾಗಿ ನಾವು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. குவிஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கஷ்டம். ಬೈಬಲ್ ಕ್ವಿಜ್ ಎನ್ನುವುದು ನಿಮಗೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾವಾಗಿರುವ ಒಂದು ಕಷ್ಟ இல்லையா? சீக்கிரமா ஓட மாட்டாரு பாஸ்டர். சர்ச் முடிச்ச உடனே சாப்பாடு, ஒரு பேருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு குவிஸ் முடிச்சுட்டு 4 மணி தான் வீட்டுக்கு அனுப்புவாரு. ಪಾಸ್ಟರ್ ಬೇಗನೆ ಮುಗಿಸಲ್ಲ, ಹೆಸರಿಗೆ ಕ್ವಿಜ್ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಹೆಸರಿಗೆ ಊಟ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಲೇಟ್ ಆಗಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. எவ்வளவு வருத்தமா சொல்றான் பாருங்க. கஷ்டப்பட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு கஷ்டம்ப்பா. ಕಷ್ಟಪಟ್ಟು ಎಲ್ಲ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಕೊಟ್ರೆ ನಿಮ್ಗೆ ತಿನ್ಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅಷ್ಟು ಕಷ್ಟ. அது வருஷத்துல ஒரு தடவை ஒரு குவிஸ் நாளுக்காக அப்படி செய்யறோம். ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ಸಾರಿ ಕ್ವಿಜ್ಗೋಸ್ಕರ ಹಾಗೆ ಮಾಡ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதையும் சந்தோஷமா நினைச்சு வர்றவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ಅದನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಎಣಿಸಿಕೊಂಡು ಬಂದವರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು. ரைட். இப்போ இந்த குவிஸுக்கு சம்பந்தப்பட்ட 2 புத்தகங்கள் எது எது? ಈ ಕ್ವಿಜ್ಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ 2 ಪುಸ್ತಕಗಳು ಯಾವುದು? ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரோ போனான்னு சொன்னாங்க. யோவானா. யோவான். போனான்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, இப்போ தானியேல் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல ಈಗ ನಾವು ದಾನಿಯೇಲನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நாம சில வசனங்களை குவிஸுக்கு படிக்கிற மாதிரி நினைச்சிட்டு படிச்சாலும் சரி, இன்னைக்கு உள்ள செய்தியாக நீங்க படிச்சாலும் சரி, அது உங்க ஆத்மாவுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ಕ್ವಿಜ್ಗೆ ಎಂದು ಓದಿದರೂ ಸರಿ ಅಥವಾ ನಮಗೋಸ್ಕರ ಆತ್ಮಿಕ ಜೀವನಕ್ಕಾಗಿ ನಾವು ಓದಿದರೂ ಸರಿ, ಅದು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರುತ್ತದೆ. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ಈ ದಿನವು ಭಾನುವಾರ. கர்த்தருடைய செய்தி உங்களுக்கு கிடைக்கும். ದೇವರ ಸಂದೇಶ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. கர்த்தருடைய பந்தி உங்களுக்கு கிடைக்கும். ಕರ್ತನ ಪಂಕ್ತಿ ನಿಮಗೆ ದೊರೆಯುತ್ತದೆ. அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை குவிஸுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವು ಕ್ವಿಜ್ಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. ನಾಲ್ಕನೇದಾಗಿ வயிற்றுக்கும் கொஞ்சம் ஏதாவது கிடைக்கும். ಹೊಟ್ಟೆಗೂ ಏನಾದರೂ ಸ್ವಲ್ಪ ಸಿಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுப்பா, பிரைஸ் லார்ட். ಈಗ ಹೇಳಪ್ಪ, ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ஆமென். ಆಮೆನ್. ஓகே, இப்போ நம்ம வாசித்த 19 கடைசி வரைக்கும் இந்த அதிகாரத்திலே படிச்சோம். 19ರಿಂದ ಕೊನೆಯ ವಾಕ್ಯದವರೆಗೆ ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ. பைபிளை திறந்து வச்சுக்கோங்க. ನಿಮ್ಮ ಸತ್ಯವೇದಗಳನ್ನು ತೆರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ನಾನು இப்ப ಕೇಳ್ವಿயா கேட்பேன், நீங்க பதிலா சொல்லணும். ನಾನು ಪ್ರಶ್ನೆಯಾಗಿ ಕೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ಉತ್ತರವಾಗಿ ಕೊಡಬೇಕು, ಹೇಳಬೇಕು. கண்ணை மூடிட்டிಲ್ಲ, கண்ணை திறந்து ಕಣ್ಣು ತೆರೆದು பைபிளை பார்த்து ಬೈಬಲ್ ಅನ್ನು ನೋಡಿ நான் கேட்ட கேள்விக்கு பதில கண்டுபிடிங்க. ನಾನು ಕೇಳಿದ ಪ್ರಶ್ನೆಗೆ ನೀವು ಉತ್ತರವನ್ನು ಕಂಡುಹಿಡಬೇಕು. யாருக்கு ரொம்ப கோபம் வந்தது? ಯಾರಿಗೆ ಬಹಳ ಕೋಪ ಉಂಟಾಯಿತು? ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನಿಗೆ. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಯಾರು? ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನು ಯಾರು? ஆமென். கிங் ஆஃப் பாபிலோன். ಬಾಬಿಲೋನನ ರಾಜ. ஏன் அவனுக்கு கட்டும் கோபம் வந்தது? ಏಕೆ ಅವನಿಗೆ ಕೋಪೋದ್ರೇಕ ಉಂಟಾಯಿತು? பயங்கரமான உக்கிரமான கோபம். ಭಯಂಕರವಾದ ಉಗ್ರವಾದ ಕೋಪವು. இந்த ராஜாவுக்கு அடிக்கடி கோபம் வரும். ಈ ಅರಸನಿಗೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. ஏன் அவனுக்கு கோபம் வந்தது? ಏಕೆ ಅವನಿಗೆ ಕೋಪ ಉಂಟಾಯಿತು? அந்த ராஜா ஒரு சிலையை செஞ்சு வச்சிருக்கிறான். ಆ ಅರಸನು ಒಂದು ಶಿಲೆಯನ್ನು ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த சிலை அவன் எல்லா ஜனங்களும் மியூசிக் வாசிக்கும் பொழுது, இசைக்கருவிகளை வாசிக்கிற சமயத்துல அவர்கள் விழுந்து பணிந்து அந்த விக்கிரகத்தை கொண்டாட வேண்டும், வணங்க வேண்டும். ಆ ಒಂದು ಶಿಲೆಯನ್ನು ಅವರು ಸಂಗೀತದ ದ್ರವ್ಯಗಳನ್ನು ಅವರು ಉಪಯೋಗಿಸುವಾಗ ಎಲ್ಲರೂ ಅದಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಆರಾಧಿಸಬೇಕು. மியூசிக் வாசிச்சா அது வர்ஷிப் நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா? ಸಂಗೀತ ಇದ್ದರೆ ಸಾಕು, ಅದು ಆರಾಧನೆ ಎಂದು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವಲ್ಲವೇ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಆಮೆನ್ ಎಂದು ಹೇಳ್ತೀರಾ? உப்புமா கூட ஆர்டர் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு. ದೇವರು ನಿಮ್ಗೆ ಉಪ್ಪಿಟ್ಟು. மியூசிக் போட்டா அது ஆராதனை யார் சொன்னது உங்களுக்கு? ಮ್ಯೂಸಿಕ್ ಇದ್ರೆ ಅದು ಆರಾಧನೆ ಎಂದು ಯಾರು ಹೇಳಿದ್ದು? ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ அப்படி சொல்றான். ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, நாம சந்தோஷமா இருக்கணும், சங்கீதம் பாடுறோம். ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರೋದ್ರಿಂದ ನಾವು ಸಂಗೀತದಲ್ಲಿ ನಾವು ಕೀರ್ತನೆಯನ್ನು ಹಾಡುತ್ತೇವೆ. மியூசிக் வாசிக்கிறதுனால ஆராதனை கிடையாது. ಸಂಗೀತದಿಂದ ಆರಾಧನೆ ಇಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவார்கள். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಆತ್ಮದಲ್ಲಿಯೂ ಸತ್ಯದಲ್ಲಿಯೂ ಅವರು ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. ಅದು அப்படியே திருப்பி சொல்லி எல்லாரும் ರಿಪೀಟ್ பண்ணுங்க. ದೇವರನ್ನು ನಿಜಸ್ಥರಾಗಿ ಆರಾಧಿಸುವವರು ಸತ್ಯದಲ್ಲಿಯೂ, ದೇವರನ್ನು ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸುವವರು ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಆರಾಧಿಸುವರು. இப்ப
வேற மாதிரி சொல்றேன். ಈಗ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. கீபோர்டினாலையும் ಕೀಬೋರ್ಡಿಂದಲೂ மியூசிக் இசை கருவிகளினாலையும் ಸಂಗೀತದಿಂದಲೂ நாம் தேவனை ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும் சங்கீதம் பாடலாம். ಸಂತೋಷವಾಗಿರುವವರು ಕೀರ್ತನೆ ಹಾಡಬಹುದು. அல்லேலூயா. ஆராதனைக்கு என்ன தேவை? ಏನು ಬೇಕಾಗಿದೆ? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஆராதிக்க கற்றுக் கொடுத்தாரா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಆರಾಧಿಸಲು ಬೋಧಿಸಿದ್ದಾನೆ ಇಲ್ವಾ? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಯಾರು ಗಿಟಾರ್ ವಾಸಿச்சா, ಯಾರು கீபோர்டு வாசிச்சா? ಯಾರು ಗಿಟಾರ್ ಬಾರಿಸಿದ್ದು, ಯಾರು ಕೀಬೋರ್ಡ್ ಬಾರಿಸಿದ್ದು? ಯಾರು ಟ್ಯಾಂಬರಿನ್ ಅಡಿச்சது, ಯಾರು ಮೋನ್ ಅಡಿச்சது, ಯಾರು ಟಮಟೆ ಹೊಡೆದಿದ್ದು? அப்ப ஆராதிச்சாங்களா இல்லையா? ಆರಾಧಿಸಿದರೋ ಇಲ್ಲವೇ? எப்படி ಆರಾಧಿச்சாங்க? ಹೇಗೆ ಆರಾಧಿಸಿದರು? ஆவியோடும் ಆತ್ಮದಿಂದಲೂ ಉண்மையோடும். ஆவிங்கிறது என்ன? ಆತ್ಮ ಎಂದರೇನು? இப்ப நாம எதை பார்க்கிறோம்? ಈಗ ನಾವು ಯಾವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ? ಶರೀರங்களை தான் பார்க்கிறோம். ಶರೀರಗಳನ್ನೇ ನೋಡುತ್ತೇವೆ. உங்களுக்குள்ள ஆவி இருக்கிறது. ನಿಮ್ಮೊಳಗೆ ಆತ್ಮಗಳು ಇದೆ. ஐயோ, என்ன பாஸ்டர் பயப்படுத்துறீங்க? ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ಹೆದರ್ಸ್ತಿದ್ದೀರಾ? ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மா, அது தெரியுமா உங்களுக்கு? ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಒಂದು ಆತ್ಮ, ಅದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? ಅದು ಕಣ್ಣಿಗೆ தெரியாது, ಅದು ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மா, ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಒಬ್ಬ ಆತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க 4 ದೊಡ್ಡ ಆತ್ಮ இருக்கிறாங்க இல்லீங்களா? 4 ಹಿರಿಯ ಆತ್ಮಗಳು ಉಂಟು. இங்க 3 ஆத்மா இருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ 3 ಆತ್ಮಗಳು ಉಂಟು. இவங்க நான் சரீரத்தை தான் பார்க்க முடியும், அவங்க ஆவியை என்னால பார்க்க முடியாது. ಇವರ ಶರೀರಗಳನ್ನೇ ನಾನು ನೋಡಬಹುದೇ ಹೊರತು ಅವರ ಆತ್ಮಗಳನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்ன அர்த்தம்னா, ಆತ್ಮ ಎಂದರೆ ಏನು? லைஃப் ன்னு அர்த்தம். ಅದು ಜೀವ ಎಂದು ಅರ್ಥ. அது உள்ள இருக்குது, ಅದು ಒಳಗೆ ಇದೆ. வெளியில இருக்கிறது வெறும் கூடு, அதை வந்து நம்ம கண்ணால பார்க்கிறோம். ಹೊರಗೆ ಇರುವುದು ಬರೀ ಅದು ಗೂಡು, ಅದನ್ನು ನಾವು ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆராதிக்கிறவன் சரீரத்தோட கையை தூக்கி காலை தூக்கி கண்ணெத்தி அப்படி இல்ல, உள்ளத்துல இருந்து ஆராதிக்கணும் கர்த்தர் சொல்றார். ಆರಾಧಿಸುವವನು ಶರೀರದಲ್ಲಿ ಕಣ್ಣು ತೆರೆದು ಕೈ ಎತ್ತಿ ಹಾಗೆ ಅಲ್ಲ, ಒಳಗಿಂದ ಆತ್ಮದಲ್ಲಿ ಅವನು ಆರಾಧಿಸಬೇಕು. ಅದು ಎಲ್ಲ அரசியல்வாதிகளும் ಕೈ ತೂಕ சொல்லுவாங்க, ಕೈ ತೂக்குவாங்க. ಎಲ್ಲ ರಾಜಕೀಯರು ಕೂಡ ಕೈ ಎತ್ತಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದರೆ ಎತ್ತುತ್ತಾರೆ. ಪಡಾದವರು ಕೂಡ ಕೈ ತೂக்குவாங்க, ಸುಲಭமா சொல்லி தூக்கிடுவாங்க. ರಕ್ಷಣೆ ಹೊಂದದವರು ಕೂಡ ಸುಲಭವಾಗಿ ಕೈ ಎತ್ತುತ್ತಾರೆ. ಮ್ಯೂಸಿಕ್ ಅಡಿಗೆ சொன்னா ಯಾರನ್ನ ಅಡಿச்சிடுவாங்க. ಸಂಗೀತವನ್ನು ಬಾರಿಸುವುದಕ್ಕೆ ಹೇಳಿದರೆ ಯಾರು ಬೇಕಾದರೂ ಮಾಡುತ್ತಾರೆ. ಯಾರು ಬೇಕಾದರೂ ಸೂಪರ್ ಆಗಿ ವಾದ್ಯ ಉಪಕರಣಗಳನ್ನು ನುಡಿಸುತ್ತಾರೆ. ಆದರೆ ಆವಿಯಲ್ಲಿ ತೊಳೆದುಕೊಳ್ಳೋಣ ಕರ್ತರು சொல்றாரு. ಆತ್ಮದಲ್ಲಿ ಆರಾಧಿಸಬೇಕೆಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. Spirit is what is inside you, which gives you, which is having connection with God. ಆತ್ಮ ಎಂಬುದು, ಆವಿ ಎಂಬುದು உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளை குறிக்கிறது. ಆತ್ಮ ಎಂಬುದು ಒಳಗೆ ಇರುವ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ. ಆ ಒಂದು ಆತ್ಮವೇ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆவியோடும் ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯತೋடும், ಸತ್ಯದಿಂದಲೂ. ಸತ್ಯ ಇல்லாம ಕರ್ತரை ಆರಾಧಿக்க முடியாது. ಸತ್ಯವಿಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಸತ್ಯம்னா என்ன? ಸತ್ಯ ಎಂದರೆ ಏನು? ட்ரூத் தான் கேக்குறேன். வாட் இஸ் ட்ரூத்னு கேக்குறேன். ಸತ್ಯ ಎಂದರೆ ಏನು? போயிட்டாரு. ಓಕೆ, ಸತ್ಯ ಅಂದ್ರೆ ட்ரூத்னா சத்தியம், அது தெரியும்பா. வாட் இஸ் ட்ரூத்? உள்ளதை உள்ளபடியே சொன்னீங்கன்னா அது ட்ரூத். ಇರುವುದನ್ನು ಇರುವ ಹಾಗೆ ಹೇಳಿದರೆ ಅದು ಸತ್ಯ. மாத்தி கீத்தி சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு பொய். ಸ್ವಲ್ಪ ಬದಲಾಯಿಸಿ ಹೇಳಿದರೆ ಅದು ಸುಳ್ಳು. அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க உண்மையா ஆராதிக்கணும். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ನಿಜಸ್ಥರಾಗಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ಆರಾಧಿಸಬೇಕು. சில பேர் கர்த்தரை ஆராதிக்கவே மாட்டாங்க. ಕೆಲವರು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದೇ ಇಲ್ಲ. ஒருத்தர் கேமரா கொண்டு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்படி, அது என்னது? ஆக்டிங். அது நிஜமா பண்றாங்களா? ಕೆಲವರು ಕ್ಯಾಮರಾ ಬಂದರೆ ಸಾಕು ತಕ್ಷಣ ಅವರು ಭಯಂಕರವಾಗಿ ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. ಅದು ನಿಜವೇ? போட்டோ பிடிக்கிறாங்க, வீடியோல வருதுங்கிறதுக்காக அப்படி செய்வாங்க. ಫೋಟೋ ತೆಗೆಯುತ್ತಾರೆ ಅಥವಾ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ಕರ್ತರ್ பார்த்து என்ன தெரியுமா சொல்வாரு? ದೇವರು ನೋಡಿ ಅದನ್ನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? ஏய் கள்ள கள்ளி, ಕಳ್ಳ கள்ளி, மோசகாரனே. அடே, அவன் டிவியில பிடிக்கிறாங்கிறதுக்காக இந்த வேலை காட்டுறீங்க. நான் இவ்வளவு நேரம் உன்னை பார்த்துட்டு ஒன்னையுமே கண்டுக்கல. நீ ಟಿವಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಅಂತ ತಿಳಿದುಕೊಂಡ ನಂತರ ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡ್ತೀಯಾ? ಇಷ್ಟುವರೆಗೂ ನೀನು ಏನು ಮಾಡಲೇ ಇಲ್ಲ. ಫೋಟೋல பிடிச்சி வாட்ஸ்அப்ல போடுறதுக்காக எல்லாம் பண்றியா? ಫೋಟೋ ತೆಗೆದು ವಾಟ್ಸ್ಆಪ್ ಅಲ್ಲಿ ಹಾಕೋದಕ್ಕಾಗಿ ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ತೀಯಾ? உன் இருதயம் என்னை தேடவே இல்லையேப்பா. ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ನಾನು ಹುಡುಕಲೇ ಇಲ್ಲವೇ? உன்ட சத்தியமே இல்லையே. ಅಲ್ಲಿ ಯಾವ ಸತ್ಯವೂ ಇಲ್ಲ. புரியுதா சுஷாந்த்? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ட்ரூத்னா என்ன? ಸತ್ಯ ಎಂದರೆ ಏನು? எதையும் சேர்க்க கூடாது, எதையும் குறைக்கவும் கூடாது. இருக்கிற மாதிரியே நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ಯಾವುದನ್ನು ಕೂಡಿಸಬಾರದು, ಯಾವುದನ್ನು ತೆಗೆಯಬಾರದು. ಇರುವುದನ್ನು ಹಾಗೆ ಹೇಳಬೇಕು. உண்மையாய் துதிக்கணும், ನಿಜಸ್ಥರಾಗಿ ಆರಾಧಿಸಬೇಕು. ಅದು ட்ரூத், ಅದು ಸತ್ಯ.
ஆவியில ஆண்டவர் ஆராதிக்கணும். ಆತ್ಮದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. உள்ள இருந்து from the bottom of your heart you must worship ನಿಮ್ಮ God. ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನೀವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணினான்? ಆದರೆ ಈ ಅರಸನ ಏನು ಮಾಡಿದನು? ஒரு சிலையை நிறுத்திட்டு நீங்க எல்லாரும் worship பண்ணணும். ಒಂದು ರೂಪವನ್ನು ಮಾಡಿ ಆ ಶಿಲೆಗೆ ಎಲ್ಲರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. எப்போ? ಯಾವಾಗ? வெயிட் மியூசிக் காரங்களா மியூசிக் போடுங்கடா. ಸಂಗೀತಗಾರರು ಸಂಗೀತವನ್ನು ಮಾಡಿರಿ. மியூசிக் கேட்கும் போது எல்லாரும் worship பண்ணுங்க. ಆ ಸಂಗೀತವನ್ನು ಕೇಳುವಾಗ ಎಲ್ಲರೂ ಆರಾಧಿಸಬೇಕು. யார் சொன்னது? ಯಾರು ಹೇಳಿದ್ದು? கர்த்தரா? ದೇವರೇ. கர்த்தர் சொல்லல. யார் சொன்னது? ದೇವರು ಹೇಳಲಿಲ್ಲ. ಯಾರು ಹೇಳಿದ್ದು? ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನು. ಸರಿ, அந்த ஆளுக்கு ஏன் கோபம் வந்துச்சு? ಆ ವ್ಯಕ್ತಿಗೆ ಏನಕ್ಕೆ ಕೋಪ ಬಂದಿತ್ತು? எவ்ரிபடி எல்லாரும் ஆராதிச்சாங்க, அதனால கோவம் வந்துச்சா? சரி, கரெக்டா பாயிண்ட் சொல்லுப்பா. 3 பேர் மட்டும் வர்ஷிப் பண்ணல. 3 பேர் மாத்திரம், 3 ಜನರು ಮಾತ್ರ ಆರಾಧಿಸಲಿಲ್ಲ. அவங்களுடைய பாஷையில என்ன செய்யணும்னா சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். ಅವರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳುವುದಾದರೆ ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ನಮಸ್ಕಾರ ಮಾಡಬೇಕು. எதுக்கு முன்னாடி? ಯಾವುದಕ್ಕೆ ಮುಂದೆ? அந்த சிலைக்கு முன்னாடி, ಆ ಶಿಲೆಯ ಮುಂದೆ. அது அவங்களுக்கு அதுதான் ஆராதனை. ಅದೇ ಅವರಿಗೆ ಆರಾಧನೆ. அதுதான் அவங்களுக்கு ஆராதனை. ಅದೇ ಅವರಿಗೆ ಆರಾಧನೆ. ஆனா இந்த 3 பேரும் வர்ஷிப் பண்ணல. அந்த அவங்களுடைய பாஷையில வர்ஷிப் பண்ணல. ಆದ್ರೆ ಈ 3 ವ್ಯಕ್ತಿಗಳು ಅವರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಆರಾಧಿಸಲಿಲ್ಲ. யார் இந்த 3 பேர்? ಯಾರು 3 ವ್ಯಕ್ತಿಗಳು? சைடுல இருந்து சொல்லுங்க. ಆ ಕಡೆಯಿಂದ ಹೇಳಿ. 100 மார்க்ஸ் உங்களுக்கு. ஹல்லேலூயா. 100 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ಶದ್ರಾಕ್ ಮೆಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறவர்கள் யார்? அவர்கள் இந்த பக்கம் சொல்லுங்க. ಶದ್ರಾಕ್ ಮೆಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಎಂಬವರು ಯಾರು? ಆ ಕಡೆ ಉತ್ತರಿಸಿ. கண்ணு தெரியல பிரதர், நான் அப்படி காட்டினேன். ಯಾರು? அப்படின்னா அங்க இருந்து நீங்க ஐயோ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரு? ஒருத்தர் இங்கிலீஷ்காரங்க, ಒಬ್ಬರು ಇಂಗ್ಲಿಷ್ ದೇಶದವರು, ரெண்டாவது இங்கிலாந்துக்காரங்க, ಎರಡನೆಯವನು ಬ್ರಿಟಿಷ್ ದೇಶದವನು, மூணாவது யூதருங்க, ಮೂರನೆಯವರು ಯಹೂದ್ಯರು, நாலாவது இந்தியர்கள், ನಾಲ್ಕನೆಯ ಉತ್ತರ ಏನಂದ್ರೆ ಅವರು ಭಾರತ ದೇಶದವರು. இப்படிதான் கேள்வி வரும். ಈಗ ಪ್ರಶ್ನೆ ಬರುತ್ತದೆ ಕ್ವಿಜ್ ಅಲ್ಲಿ. இப்ப உங்க ஆன்சர் என்ன? ಈಗ ನಿಮ್ಮ ಉತ್ತರವೇನು? வெரி குட். ஆனா நீங்க தடுக்கி விழுந்து எந்திரிச்சு வரீங்க. ஓகே, முதலே சொல்லணும். ಮೊದಲೇ ಹೇಳಬೇಕು. இப்போ அந்த ರಾಜಾவுடைய முகம் வேறுபட்டது அப்படின்னு படிக்கிறோம். ಈಗ ಅರಸನ ಮುಖವು ಬೇರೆ ಆಯಿತು ಎಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. யாருக்கு விரோதமாக? ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ? ஆமென். சரி, அப்பொழுது அவன் என்ன உத்தரவு கொடுத்தான்? ಆಗ ಅವನು ಏನು ಆಜ್ಞಾಪಿಸಿದನು? ಈಗ ಹೇಳಿರಿ ಇವರು, ನೀವೇ ಹೇಳಿ. இல்ல, தப்பு. அவன் சூளையை சாதாரணமாக சூடாக்குவதை விட 7 மடங்கு அதிகமாகும்படி உத்தரவு கொடுத்தார். அதான் ஆன்சர். ಅದೇ ಉತ್ತರ. ಅರಸನ ಏನು ಮಾಡಿದನು? ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಉರಿಯುವುದಕ್ಕಿಂತ ತಪ್ಪು, 0 மார்க். 7 சாதாரணமா எப்பவும் பண்ற ஹீட்டை விட, ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಅವರು ಎಂದಿಗೂ ಉರಿಸುವಂತೆ அதை விட அதிகமாக 7 தடவை அதிகமாக சூடு பண்ணினார்கள். ಅದಕ್ಕಿಂತ 7ರಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಉರಿಸಿದರು. இந்த கேள்வி கண்டிப்பா வரும். ಈ ಪ್ರಶ್ನೆ ಖಂಡಿತವಾಗಿ ಬರುತ್ತದೆ. இந்த சூளைனா என்ன? ಈ ಆವಿಗೆ ಅಂದ್ರೆ ಏನು? ಕನ್ನಡத்துல தப்பான அர்த்தமா தெரியலாம். சூளைனா ஃபர்னேஸ்னா இட்டிகை, அதை என்ன களிமண்ணை வந்து சூடுபடுத்தி அதை வந்து செங்கலா மாற்றக்கூடிய ஒரு சூளை. ಆವಿಗೆ ಅಂದರೆ ಆ ಒಂದು ಜೇಡಿ ಮಣ್ಣನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಮಾಡುವಂತೆ ಉಪಯೋಗಿಸುವ ಒಂದು ಗೂಡಾಗಿದೆ. ಬೆಂಕಿ ಗೂಡು. they do for the metals also. மெட்டலுக்கு வந்து சின்ன ஒரு ஸ்டவ் சைஸ் தான் இருக்கும். இது வந்து 4 பேரை உள்ள தூக்கி போடுற அளவுக்கு பெருசா இருக்குது அடுப்பு. 4 ಜನರನ್ನು ಒಳಗೆ ತಳ್ಳುವಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿರುವ ಗೋಲ್ಡ್ ಕೂಡ பண்ணுவாங்க, ஆனா சின்னதா இருக்கும். கோல்டு, சில்வரு, அயனுக்கு பெருசா இருக்கலாம். ஓகே, உங்க கணக்கில் அயனுக்கு ரைட்டு இருக்கட்டும். சரி, உத்தரவு கொடுக்கப்பட்டது, ஆக்ஞை கொள்ளலாயிற்று. அப்பொழுது சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு என்ன செய்தார்கள்? ಆಗ ಶದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋವಿಗೆ ಏನು ಮಾಡಿದರು? they tied them, ಅವರನ್ನು ಕಟ್ಟಿದರು. and ಮತ್ತೆ
threw them into the furnace. ಆವಿಗೆ ಒಳಗೆ ಹಾಕಿಬಿಟ್ಟರು. ಓಕೆ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ சொல்லுங்க. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿರಿ. கட்டி எத்தி ஆக்கிதரு. வெரி குட். ஓகே, அப்பொழுது எப்படி உள்ள போனார்கள் அவர்கள்? ಅವರು ಹೇಗೆ ಒಳಗೆ ಹೋದರು? இப்போ ஒரு கிணத்துக்குள்ள, ஒரு ட்ரை கிணத்துக்குள்ள ஒருத்தர் மேலிருந்து தள்ளி விட்டா, ಒಣಗಿದ ಬಾವಿ ಒಳಗೆ ಯಾರಾದರೂ ಮೇಲಿಂದ ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟರೆ கீழே உழுறவங்க எப்படி உழுவாங்க? ಕೆಳಗೆ ಬೀಳುವವರು ಹೇಗೆ ಬೀಳುತ್ತಾರೆ? உழுந்தா தானே பாஸ்டர் தெரியும், எங்களை போய் கேட்குறீங்க. ಬಿದ್ರೆ ಮಾತ್ರ ಪಾಸ್ಟರ್ ಗೊತ್ತಾಗೋದು, ನಮಗೇನು ಗೊತ್ತು? எவ்வளோ ஆழம் இருந்துச்சோ நமக்கு தெரியாது. எப்படியும் ஒரு 10 அடிக்கு மேலேயாவது இருக்கும். ಎಷ್ಟು ಆಳ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಹೇಗಾದರೂ ಒಂದು 10 ಅಡಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ. சப்போஸ் நீங்க அந்த மாதிரி ஒரு குழியில நீங்க குதிக்கிறீங்கன்னு சொன்னா, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಅಂತ ಒಂದು ಹಳ್ಳದೊಳಗೆ ನೀವು ಬೀಳುವುದಾದರೆ உங்களுடைய கை கால்கள் என்ன செய்வீங்க? ನಿಮ್ಮ ಕೈ ಕಾಲುಗಳನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ? ட்ரை ಒಣಗಿದ ಬಾವಿ, ட்ரை வெல்ல போடுறாங்கன்னு வச்சுங்க, உன் முகம் தலைக்கு அடிப்படாதபடிக்கு உன் கையை வச்சு பாதுகாப்பே இல்லையா? ನಿಮ್ಮ ಮುಖ ಮುಖವನ್ನು ಏಟು ಬೀಳದಂತೆ ತಲೆ ಮುಖವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಕೈಗಳಿಂದ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತೀರಲ್ಲವೇ, இல்லையா? ஆனா இவங்க கை காலுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? ಆದ್ರೆ ಇವಾಗ ಕೈ ಕಾಲುಗಳಿಗೆ ಏನಾಯಿತು? கையும் காலையும் கட்டி உள்ள போட்டா என்னப்பா ஆகும்? அவங்க ಕೈ ಕಾಲುಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಅವರನ್ನು ಒಳಗೆ ಬಿಸಾಕಿದರೆ ಏನು ಆಗುತ್ತದೆ? பயங்கரமான அடி விழுவும், தலையில விழுவும், ಭಯಂಕರವಾದ ಏಟು ಬೀಳುತ್ತದೆ, ತಲೆಯಲ್ಲಿ ಏಟು ಬೀಳುತ್ತದೆ, இல்லையா? ಅಲ್ಲವೇ? தலையில விழுவும், முகத்துல விழுவும், எங்க விழுவுனே தெரியாது. ತಲೆಯಲ್ಲಿ ಏಟು ಬೀಳುತ್ತದೆ, ಪ್ರೊಟೆಕ್ಟ್ பண்ணவே முடியாது. ಎಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ತಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தலையில விழக்கூடாதுன்னு சொல்லி கையை வச்சு அவங்களால என்ன பண்ணது? அவங்கள மறைத்துக்கொள்ளவே முடியாது. கைಗಳು கட்டப்பட்டிருக்கிறது, ಕೈ ಕಾಲುಗಳು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ, ತಲೆಯಲ್ಲಿ ಏಟು ಬಿದ್ದರೂ ಅವರು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சூளையில எந்த இடத்துல தூக்கி போட்டாங்க அவங்கள? ಆವಿಗೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಅವರನ್ನು ಹಾಕಿದರು? in the center of the furnace. ಆವಿಗೆ ಒಳಗೆ நடுவுல தூக்கி போட்டாங்க, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾಕಿದರು. அப்போ அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லி வசனம் 21 சொல்லுது. 21ನೇ ವಾಕ್ಯ ಅವರು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. அப்படின்னு சொன்னா நீங்க ரீட் பண்ணணும் ಎಂದು ಹೇಳಿದರೆ ನೀವು ಅದನ್ನು ಓದಬೇಕು. they were in robes. அவங்க நல்ல வஸ்திரத்தோட இருக்கிறாங்க, ಅವರು ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ இருக்கிறாங்க, பாகைகளோட தலையில பாகை இருக்குது, உடம்பு மேல ஷால் இருக்குது, எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டிருக்காங்க, ஃபுல்லா கம்ப்ளீட்லி ட்ரெஸ்ட். அந்த மாதிரி நிலையில தூக்கி போட்டுருக்காங்க. ಶಲ್ಯ, ಇಜಾರು, ಮುಂಡಾಸ ಮೊದಲಾದ ಉಡುಪುಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಒಳಗೆ ಹಾಕಿದರು. இப்போ வசனம் 22ல ವಾಕ್ಯ 22ರಲ್ಲಿ என்ன நடந்ததுங்க? ಏನು ನಡೆಯಿತು ಅಲ್ಲಿ? the soldiers, which soldiers? அங்க இருக்கு எல்லா சோல்ஜரும் செத்து போயிட்டாங்களா? ಅಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಸೈನಿಕರು ಸತ್ತು ಹೋದರೆ? ஆன்சர் தப்பா சொல்றீங்க. the soldiers who carried these 3 people, they were put to death. இந்த 3 பேரை தூக்கி கொண்டு உள்ள போய் போடுறதுக்கு போனாங்களே, அவங்க செத்து போயிட்டாங்க. ಈ 3 ಜನರನ್ನು ಆವಿಗೊಳಗೆ ಹಾಕಿದ ಅಶೂರರು ಸತ್ತು ಹೋದರು. தூக்கிக்கிட்டு போன ஆளுங்க செத்து போயிட்டாங்க. ಅವರನ್ನು ಹಾಕಿದ ಆವಿಗೊಳಗೆ ಹಾಕಿದ ಜನರು ಸತ್ತು ಹೋದರು. ஆனால் உள்ளே விழுந்த 3 பேருக்கும் ஒண்ணுமே ஆகல. ಆದ್ರೆ ಆವಿಗೊಳಗೆ ಬಿದ್ದ 3 ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಏನೂ ಆಗಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் எப்படிப்பட்டவர்களாக அந்த அக்னி சூழல் நடுவிலே விழுந்தார்கள்? ಶದ್ರಕ್, ಮೇಷಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ ಈ 3 ಜನರು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆವಿಗೆ ಒಳಗೆ ಬಿದ್ದರು? கட்டல்பட்டவர்களாக விழுந்தார்கள். ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಬಿದ್ದರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டப்பட்டவர்களாக நீங்க இருக்கிறீங்களா? கட்டல்பட்டவராக நீவிದ್ದೀರಾ? உங்களை தூக்கி ஒரு அக்னி சூழலில் யாராவது போட்டிருக்கிறாங்களா? ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದು ಹಾಗೆ ಆವಿಗೆ ಒಳಗೆ ಯಾರಾದರೂ ಹಾಕಿದ್ದಾರಾ? ஒருவேளை உங்களுக்கு அது இல்லைன்னு சொல்லுவீங்க, சுலபமாக சொல்லிடுவீங்க. சில பேருடைய வாழ்க்கையில் நான் அப்படி தான் இருக்கிறேன் பாஸ்டர், என் கை காலெல்லாம் கட்டின மாதிரி இருக்கிறேன். ಕೆಲವರು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ. ಕೆಲವರು ನಾನು ಹಾಗೆ ಇದ್ದೀನಿ ಪಾಸ್ಟರ್, ನಾನು ಕೈ ಕಾಲು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಇದ್ದೀನಿ. பர்ஸ் தொலைஞ்சு போச்சு, ಪರಿಶುದ್ಧತೆ ಹೋಯಿತು, பர்ஸ் மணி பர்ஸு காணாத போச்சு, ಮನಿ ಪರ್ಸು ಕಳೆದು ಹೋಯಿತು, மொபைலு எங்கேயோ விழுந்துருச்சு, ಮೊಬೈಲ್ ಎಲ್ಲೋ ಬಿತ್ತು, உங்கள் பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு,
உங்களுடைய ஆதார் கார்டு எல்லாமே ஒரு பேக்ல போட்டிருந்தீங்க, எல்லாமே எரிஞ்சு போச்சு. ನಿಮ್ಮ ಪಾಸ್ಪೋರ್ಟ್, ರೇಷನ್ ಕಾರ್ಡ್, ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಎಲ್ಲ ಒಂದೇ ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ಇತ್ತು, ಎಲ್ಲವೂ ಸುಟ್ಟು ಹೋಯಿತು. ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட்ல போயிருச்சு. ಒಂದು ಚಿಕ್ಕ ಫೈರ್ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹೋಯಿತು. இல்ல ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்க தனியா விழுந்து கிடக்குறீங்க, வண்டி எரிஞ்சு போச்சு, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. ಒಂದು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಬೇರೆಯಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದೀರಾ, ನಿಮ್ಮ ಗಾಡಿನ ಯಾರೋ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಥವಾ ಅದು ಸುಟ್ಟು ಹೋಯಿತು. அப்போ நீங்க அசைக்கவே முடியாத மாதிரி உங்களை ஐசியூல போட்டு வச்சிருக்காங்க. ನೀವು ಅಲ್ಲಾಡದಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ಐಸಿಯು ಅಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. அப்போ அவங்களுக்கு எந்த நிலைமை இருக்கும்னா, ಆಗ ಅವರಿಗೆ ಎಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಎಂದರೆ இந்த நிலைமை தான் இருக்கும். ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯೇ. யாருக்கு வந்துச்சு அந்த நிலைமை? ಯಾರಿಗೆ ಬಂತು ಆ ಪರಿಸ್ಥಿತಿ? ஷத்ராக், மெஷாக், அபேத்நேகோ. ಶದ್ರಕ್, ಮೆಷಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ. அவங்க எதுக்குள்ள இருந்தாங்க? ಅವರು ಯಾವುದ್ರೊಳಗೆ ಇದ್ದರು? அக்னி ஜுவாலை, ಆವಿಗೆ ಒಳಗೆ, ஜுவாலைக்கு நடுவுல கிடக்குறாங்க. ಆ ಬೆಂಕಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದರು. எந்த நிலைமையில அவங்க இருக்கிறாங்க? ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದರು? கை கால் அசைக்க முடியாது, ಕೈ ಕಾಲನ್ನು ಅಲ್ಲಾಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நெருப்பு ஜுவாலை வரும்போது மறைத்துக்கொள்ள ஒண்ணும் பண்ண முடியாது. ಬೆಂಕಿ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರುವಾಗ ತಮ್ಮನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಏನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கை இருந்தாலும் கை வேலை செய்யாது, கால் இருந்தாலும் கால் வேலை செய்யாது. யாருக்கு? ಸ್ಫೂರ್ತಿಗೆ நம்ம பேசிட்டு இருந்தோம் போன ವಾರத்துல. ಕೈ ಇದ್ದರೂ ಕೈ ಕೆಲಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಕಾಲಿದ್ದರೂ ಕಾಲು ಕೆಲಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ನಾವು ಹೇಳುತ್ತಿದ್ದೆವು. ಅದು ಯಾರಿಗೆ? ಸ್ಫೂರ್ತಿಗೆ ಹಾಗೆ ಆಯಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அந்த பெண்ல கண்ணை திறந்து பார்க்கறா, காலை மடக்கறா, அவர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம யார் சொன்னது? கிரேசி சொன்னா. ಈಗ ಮಗಳು ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡುತ್ತಾಳೆ, ಕೈ ಕಾಲುಗಳನ್ನು ಅಲಾಡಿಸುತ್ತಾಳೆ, ಚೇರಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾಳೆ ಎಂದು ಗ್ರೇಸಿ ಹೇಳಿದಳು. விரலெல்லாம் கொஞ்சம் ஆட்றான்னு சொல்றாங்க, ಬೆರಳನ್ನು ಅಲಾಡಿಸುತ್ತಾಳೆ, ಮಾತಾಡುತ್ತಾಳೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பெண்ணிட்ட போய் கேட்டீங்கன்னா இதே நிலைமை தான் எனக்கு இருக்குன்னு சொல்லுவா. ಆ ಮಗಳ ಬಳಿ ಹೋಗಿ ಕೇಳಿದರೆ ಈ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾಳೆ. பிரைஸ் தி லார்ட். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருமா? ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರುತ್ತದೆಯೇ? ಬರುತ್ತದೆ, ಬರುತ್ತದೆ. ஷத்ராக், மெஷாக், அபேத்நேகோ யாரு? ಶದ್ರಕ್, ಮೆಷಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ ಯಾರು? யூதர்கள், ಯಹೂದ್ಯರು. அது மட்டுமா? ಅದು ಮಾತ್ರವೇ? தேவனுக்காக வைராக்கியமாய் பேசினார்கள். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಅವರು ವೈರಾಗ್ಯದಿಂದ ಮಾತಾಡಿದರು. என்ன சொன்னாங்க? ಏನು ಮಾತಾಡಿದರು? ராஜாவே, ಅರಸನೇ, நான் உனக்கு மரியாதை கொடுக்கிறேன், ನಾವು ನಿಮಗೆ ಸೇವಿಸುತ್ತೇವೆ, ಮರ್ಯಾದೆ ಕೊಡುತ್ತೇವೆ. ஆனால் நீ நிறுத்தியிருக்கிற சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ಆದರೆ ನೀನು ನಿಲ್ಲಿಸಿರುವ ಈ ಶಿಲೆಗೆ ನಾವು ನಮಸ್ಕಾರ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நீ கட்டளை போட்டாலும் அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். ಇನ್ನು ಆಜ್ಞಾಪಿಸಿದರೂ ಅದಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ எங்களுடைய தேவன், ನಮ್ಮ ದೇವರು எங்களை ரட்சிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார், ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಲು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. உன்னுடைய தேவனை விட எங்களுடைய தேவன் ஜீவன் உள்ளவர். ನಿನ್ನ ದೇವರಿಗಿಂತ ನನ್ನ ದೇವರು ಜೀವ ಸ್ವರೂಪನು. என்னை கொண்டு போய் அக்னி சொல்லிலே நீ போட்டாலும் அவர் எங்களை காப்பாற்றுவார். ನೀನು ನಮ್ಮನ್ನು ಆವಿಗೆ ಒಳಗೆ ಹಾಕಿದರೂ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. இன்னொன்னு சேர்த்து சொல்றாங்க, ಮತ್ತೊಂದು ಸೇರಿಸಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஒருவேளை எங்களுடைய ஆண்டவருடைய சித்தம் வேற விதமாக இருந்தால், ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ದೇವರ ಚಿತ್ತವು ಬೇರೆಯಾಗಿದ್ದರೆ, ஒருவேளை எங்களை அப்படி நீங்க எரிஞ்சி சாட்சிகளாக சாகಲಿ விட்டு விட்டாலும் கூட, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಹಾಗೆ ಸುಟ್ಟು ಹೋಗಿ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಸಾಯಿರಿ ಎಂದು ನಮ್ಮ ದೇವರು ಬಿಟ್ಟರೂ ಕೂಡ, நீங்கள் நிறுத்தி வைத்திருக்கிற இந்த சிலைக்கு முன்பாக நாங்கள் விழுந்து நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். ನೀನು ನಿಲ್ಲಿಸಿರುವ ಈ ಶಿಲೆಯ ಮುಂದೆ ನಾವು ನಿಂತುಕೊಂಡು ಆರಾಧಿಸುವುದಿಲ್ಲ. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கஷ்டமும் வரும். ಅಂತ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಕಷ್ಟವೂ ಬರುತ್ತದೆ. பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம சபையில ஏறக்குறைய ஒரு 60 பேர் இருக்கிற சபை இது. ಈಗ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 60 ಜನರು ಇರುವ ಒಂದು ಸಭೆಯಾಗಿದೆ. ஆனா எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறோம்? ಆದ್ರೆ ಎಷ್ಟು ಜನ ನಾವು ಪರೀಕ್ಷೆ ಬರೆಯುತ್ತಿದ್ದೇವೆ? 40 பேர் தான். 40 ಜನ ಅಷ್ಟೇ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மீதி இருக்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸாம் ஃபோர்ஸ் பண்ணல. ಮಿಕ್ಕಿರುವವರಿಗೆ ನಾವು ಎಕ್ಸಾಮ್ ಬರೆಯಲೇಬೇಕನ್ನೋದು ಒತ್ತಾಯ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. ಏಕೆ? அவங்க அதுக்கு ரெடி இல்ல, ಅವರು ಅದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿಲ್ಲ. இப்ப ரெடி இருக்கிறவங்களுக்கு தான் டெஸ்ட் வரும். ಸಿದ್ಧರಾದವರಿಗೆ ಮಾತ್ರ ಪರೀಕ್ಷೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருக்கு பரீட்சை? ಯಾರಿಗೆ ಪರೀಕ್ಷೆ? யாருக்கு பதவி உயர்வு வருதோ அவங்களுக்கு, யாருக்கு ப்ரமோஷன் வருதோ அவங்களுக்கு ஒரு ಟೆಸ್ಟ್ வரும். ಯಾರೆಲ್ಲ ಉನ್ನತ ಪದವಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೋ ಅವರಿಗೆಲ್ಲ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಬರುತ್ತದೆ. அந்த ಟೆಸ್ಟ್ வைக்கிற ஆளு, ಆ ಪರೀಕ್ಷೆಯನ್ನು ಕೊಡುವ ವ್ಯಕ್ತಿಯು, ராஜா, ಅರಸನು, அவன் வாயிலேயே ரிசல்ட் வரும். ಅವನ ಬಾಯಿಂದಲೇ ಫಲಿತಾಂಶ ಬರುತ್ತದೆ. என்ன ரிசல்ட்னா? ಏನು ಫಲಿತಾಂಶ? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன், ನೀವು ಆರಾಧಿಸುವ ದೇವರೇ ನಿಜವಾದ ದೇವರು. ಆದ್ದರಿಂದ ಸರ್ವ ಜನಗಳೇ, ಸಕಲ ಜನಗಳೇ, ಸಕಲ ಜನಾಂಗಗಳನ್ನು, ಜನಗಳೇ, ಓ ಆಲ್ ಪೀಪಲ್, ಸಕಲ ಜನಾಂಗಗಳೇ, என் தேசத்தில் எல்லா ஜனங்களே, ನನ್ನ ದೇಶದ ಎಲ್ಲಾ ಜನರೇ,
தெரிந்து கொள்ளுங்கள், ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவனுடைய தேவனே உண்மையான தேவன். ಈ ಶದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಅವರ ದೇವರೇ ನಿಜವಾದ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்களுடைய தேவனை தான் நாம் எல்லாருமே ஆராதனை செய்ய வேண்டும். ಅವರ ದೇವರನ್ನೇ ನಾವು ಎಲ್ಲರೂ ಆರಾಧಿಸಬೇಕು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ அந்த 3 பேருக்கும், ಆ 3 ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೂ அந்த தேசத்திலே மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளை இந்த ராஜா ಆ கொடுக்கிறார். ದೇಶದಲ್ಲಿ 3 ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೂ ಬಹಳ ದೊಡ್ಡ ಉನ್ನತವಾದ ಪದವಿಯನ್ನು ದೇವರು ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನು ಕೊಡುತ್ತಾನೆ. 30வது வசனம், 30ನೇ ವಾಕ್ಯ. ಬಳಿಕ ರಾಜನು ಶದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಎಂಬವರನ್ನು ಬಾಬೆಲ್ ಸಂಸ್ಥಾನದಲ್ಲಿ ಉನ್ನತ ಪದವಿಗೆ ತಂದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Then the king promoted Shadrach, Meshach and Abednego in the province of Babylon. ஓகே. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். ஆமென். முதல்ல கட்டப்பட்டார்கள், ಮೊದಲು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟರು, தூக்கி எறியப்பட்டார்கள், ಆವಿಗಳಿಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು, டெஸ்டுக்குள்ளே போனார்கள், ಪರೀಕ್ಷೆಯೊಳಗೆ ಹೋದರು. ஆனால் கடைசியிலே, ಆದರೆ ಕೊನೆಯದಾಗಿ 4வது ஒரு ஆளாக அவர்களுக்குள்ளே சூளையின் நடுவிலே ஒருவர் நடந்தார். 4ನೇ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಆವಿಗೆಯೊಳಗೆ ನಡೆದರು. யார் அது? ಯಾರದು? என்னம்மா? சன் ஆஃப் காட், ದೇವರ ಕುಮಾರನು. ஹல்லேலூயா. அது யாரு? ಯಾರದು? ஜீசஸ் கிரைஸ்ட். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இயேசு கிறிஸ்துன்னு எழுதாம வெறும் சன் ஆஃப் காட், ஒரு தூதனை போல வந்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಂದು ಬರೆಯದೆ ದೇವರ ಕುಮಾರನು ಒಬ್ಬ ದೂತನಂತೆ ಬಂದನು ಎಂದು ಇರುತ್ತದೆ. அவர்களுக்கு அப்படித்தானே தெரியும். ಅವರಿಗೆ ಹಾಗೆ ಗೊತ್ತಲ್ಲವೇ? தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே மத்தியஸ்தர் நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். ದೇವರಿಗೂ ಮನುಷ್ಯರಿಗೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಒಬ್ಬರು ಮಧ್ಯಸ್ಥನು ಇದ್ದಾನೆ. யார் அவரு? ಯಾರದು? ஜீசஸ் கிரைஸ்ட். ಯೇಸು ஹல்லேலூயா. ಕ್ರಿಸ್ತನು. கட்டப்பட்டார்கள், ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟರು, தூக்கி எறியப்பட்டார்கள், ಹಾಕಲ್ಪಟ್ಟರು, ಬಿಸಾಕಲ್ಪಟ್ಟರು, நெருப்புக்குள்ளே விழுந்தார்கள், ಬೆಂಕಿಯೊಳಗೆ ಬಿದ್ದರು. அப்பொழுதுதான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்தார்கள். ಆಗಲೂ ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗೆ ನಡೆದರು. அங்கேதானே அவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள். ಅಲ್ಲೇ ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿದರು. Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு கஷ்டம் வரவே கூடாதுன்னு நினைச்சு நீங்க பிரேயர் பண்றீங்கல்ல, ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆ ಬರಲೇಬಾರದೆಂದು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀರಲ್ಲ, அப்படி பிரேயர் பண்ணக்கூடாது. ಹಾಗೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಾರದು. நான் நல்லா இருந்தாலும் கர்த்தரை நம்புவேன், ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದರೂ ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ. ஒருவேளை எனக்கு கஷ்டமே வந்து நான் சாகர மாதிரி ஆனாலும் கூட நான் கர்த்தரை தான் நம்புவேன். ಒಂದು ವೇಳೆ ನನಗೆ ಕಷ್ಟ ಬಂದು ನಾನು ಸಾಯುವಂತೆ ಇದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ದೇವರನ್ನೇ ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ. அப்படின்னு நீங்க உண்மையா இருக்கும் பொழுது, ಹಾಗೆ ನೀವು ನಿಜಸ್ಥರಾಗಿದ್ದರೆ உங்களுக்கு டெஸ்ட் வருமா இல்லையா? ನಿಮಗೆ ಪರೀಕ್ಷೆ ಬರುತ್ತದೆ ಇಲ್ಲವೇ? நீங்க உண்மையுள்ளவர்களா? ನೀವು ನಿಜಸ್ಥರೇ? உங்களுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியோடு ஒன்னா இணைதா? ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ದೇವರ ಆತ್ಮರೊಟ್ಟಿಗೆ ಒಂದಾಗಿ ಸೇರಿದೆಯಾ? தேவனுடைய சத்தியம் உங்களுக்குள்ள இருக்குதா? ದೇವರ ಸತ್ಯವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದೆಯಾ? நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்களா? ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಾ? இதுக்கு ஒரு டெஸ்ட் வருது. ಇದಕ್ಕೆ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಬರುತ್ತದೆ. அந்த டெஸ்ட் பார்க்கும்போது பயங்கரமா அக்னி சூளையை போல, அக்னி ஜுவாலையை போல இருக்கும். ಈ ಪರೀಕ್ಷೆ ನೋಡುವಾಗ ಭಯಂಕರವಾದ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಂತೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. ஆனால் அது எங்களை சுட்டு விடுமே, எங்களை பொசுக்கி விடுமே என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். ಅದು ನಮ್ಮನ್ನು ಸುಟ್ಟು ಬಿಡುತ್ತದೆ, ನಮ್ಮನ್ನು ಬೂದಿ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತದೆ ಎಂದು ನೀವು ಭಯಪಡುವುದು ಬೇಡ. The fiery furnace did not singe their heart, their head. Hallelujah. தலை மயிரை கூட அது பொசுக்கவில்லை. ಆ ಬೆಂಕಿಯ ಆವಿಗೆಯು ಅವರ ತಲೆ ಕೂದಲನ್ನು ಕೂಡ ಸುಡಲಿಲ್ಲ. Amen. ಆಮೆನ್. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உயிரா மயிரா அப்படின்னா ಜೀವವೇ ಕೂದಲೇ ಎಂದು ಹೇಳಿದರೆ ரெண்டுமே ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. ಎರಡನ್ನೂ ದೇವರು ಕಾಪಾಡಿದ್ದಾನೆ. அல்லேலூயா சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ. தலை முடி கூட உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி என்று கர்த்தர் காட்டி விட்டார். ತಲೆ ಕೂದಲನ್ನು ನೀನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂದು ದೇವರು ತೋರಿಸಿದ್ದಾನೆ. டெஸ்டுக்குள்ள கடந்து போறவன் தான் ஜெயிப்பான். ಪರೀಕ್ಷೆಯೊಳಗೆ ಹೋಗುವವನೇ ಜಯಿಸುತ್ತಾನೆ. அவனுக்கு தான் பதவி உயர்வும் ಅವನಿಗೆ கிடைக்கும். ಉನ್ನತ ಪದವಿಯೂ ಸಿಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசியில பார்க்கும் பொழுது, ಕೊನೆಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். நான் ಬೇಗನೆ டெய்லி படிக்கிற ಮುಗಿಸಿದ್ದೇನೆ. தியானத்துல இது நான் எல்லாம் டீட்டெயிலா படிப்பேன். ಪ್ರತಿದಿನ ನೋಡುವ ಧ್ಯಾನದಲ್ಲಿ ಇದನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ವಿವರವಾಗಿ ನೋಡೋಣ. கண்களை மூடி எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಎದ್ದು ನಿಂತು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எல்லாரும் எழுந்து நிற்போம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. Praise Lord Jesus. Praise the Lord. கேட்ட இந்த பாகத்திற்காக, சத்தியத்திற்காக நாம் ஜெபிப்போம். ಕೇಳಿದ ಈ ಭಾಗಕ್ಕಾಗಿ, ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. நம்ம மத்தியில சகோதரன் தேவராஜ் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಹೋದರ ದೇವರಾಜ್ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ.